ஹாய் லவர்ஸ், நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆர்ஓ சிஸ்டமில் இந்த தப்பு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறது மூலம் அது டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய செலவு வைக்கிறதுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வர்றதுக்கும் ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த இஷ்யூஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டைமில் ஆர்ஓ சிஸ்டம் ஆன் பண்ணுறது. அதாவது இப்போது சம்மர் போயிட்டுருக்கிறனால மோஸ்ட்லி ஆர்ஓவை நம்ம 10 to 6 ஆன் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சரோடு அதிகமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கட்ட பாருங்கள். டேப் வாட்டரில் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 3 டிகிரி அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் ஆரோவோட மெமரைன் இருக்குல்ல, அந்த ஃபில்டர் சிஸ்டம் அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ண டெம்பரேச்சர் வந்து 25லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது அதோட லேயர் ரொம்ப தின்னாகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்காது. அதனால் அவுட்புட் டிடிஎஸ் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் கண்டினியூவாக போகும்போது மோட்டரோட அந்த சீலண்ட் வந்து டேமேஜ் ஆகி லீக்கேஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஓவர் ஹீட்னால் பேரிங்கோட கிரீஸ் வந்து ட்ரை ஆகி ப்ரெஷர் கம்மியாகும். அண்ட் வைண்டிங்கும் பார்த்திங்கன்னா ஹீட்னால டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் அதிகமாக போகும்போது இம்பலரோட ஷேப் வந்து மாறி மோட்டர் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மோட்டர் எஸ்எம்பிஎஸ்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி தான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டைமில் உங்களுக்கு வாட்டர் நெசசரி இருக்கும்போது நீங்கள் ஆர்ஓ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லெவல் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த ஹாட் வாட்டர் எல்லாமே வெளியே போன பிறகு டேங்க்கில் கீழே இருக்கிற அந்த கோல்டு வாட்டர் கீழே வர ஆரம்பிக்கும். இதில் உங்களுக்கு பாருங்கள், நான் டெம்பரேச்சர் செக் பண்ணி காட்டுறேன். அப்படி வரும்போது நீங்கள் ஆர்ஓ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சேஃப் தான். அண்ட் டே டைமில் இது போல் மழை வரும்போது நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சேம்பர் இல்லாமல் வாட்டர் அதிகமாக ஃபில் பண்ணுறதுக்கு காப்பர், பித்தளை அண்ட் சில்வர் இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டைரக்ட் ஹீட்டிங்கை அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 7 வந்து டே டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து 7க்கு மேலே யூஸ் பண்ணி பழகுங்க. அண்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபில் ஆன பிறகு சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூ எஸ்எம்பிஎஸ் ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைமும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி யூஸ் பண்ணும்போது மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயாவது வரும். ரொம்ப ஹீட் பட பார்த்தீங்கன்னா அது ஃபியூ மந்த்லேயே டேமேஜ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அதோட காஸ்ட்டும் ரொம்பவே ஹியூஜ் தான். அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பழகுங்க. அந்த மெசேஜ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.